ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாவே ஏன்னா இந்த 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற இந்த 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வில் வந்து பித்ரு தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வு அங்கேயே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் இதில் வந்து ரொம்ப சொல்லணும், ஏன் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏன் விசேஷமான பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பித்ரு தர்ப்பணம் எங்கே கொடுப்பாங்க? கடற்கரை ஓரமாகவோ நீர்நிலைக்கு பக்கத்துலேயோ அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாது. இதுவே வந்து ஒரு நீர் ராசி தான். கடக மனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே நீர் ராசி தான். அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும்போது இந்த ஆடி அமாவாசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஏன்னா இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. பித்ருக்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை வாங்கிட்டு போகக்கூடிய உணவுகளை வாங்கிட்டு போகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து காசி ராமேஸ்வரம் போய் பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. கடற்கரை ஓரமாக காவேரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் காவேரி பக்கத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா இதுதான் அமைப்பே.